ஹாய் ஹலோ வெல்கம். இன்றைக்கி நம்ம என்ன மூவி பற்றி பார்க்க போகிறோம்னா, ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருந்த, ஆக்சுவலாக ஓடிடியில் பெண்டிங்கில் இருந்த ஒரு ஃபிலிம் தான், மலையாளம் ஃபிலிம் டாமினிக் அண்ட் த லேடிஸ் போஸ் அப்படின்னு மம்முட்டி சார் நடித்து நம்ம கௌதம் வாசுதேவ் மேனன் சார் டைரக்ட் பண்ண ஃபிலிம். இது வந்து ஜான்வரி மந்த் இந்த இயரோட ஸ்டார்டிங்கில் ரிலீஸ் ஆச்சு தியேட்டருக்கு எல்லாம், அண்ட் ஆவரேஜாக தியேட்டருக்கு எல்லாம் போச்சு. மிக்சட் ரிவ்யூஸும் வந்துச்சு. பட் வந்து ஓடிடியில் எதனாலன்னு தெரியல, இவ்வளோ லேட் ஆகி இப்போ இயரே முடிய போது இப்போ தான் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த மூவியோட ஸ்டோரியை பற்றி சொல்லணும்னா வந்து, மம்முட்டி சார் வந்து ஒரு ரிட்டையர்டான போலீஸ். அவர் வந்து இப்போ டிடெக்டிவாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, டாமினிக் டிடெக்டிவ் சர்வீஸ்னு வச்சுட்டு இருக்காரு. அவர் கையில் வந்து அவங்களோட ஹவுஸ் ஓனராக இருக்கக்கூடிய ஒரு லேடி வந்து ஒரு பர்ஸை கொடுத்து, இந்த பர்ஸ் வந்து எனக்கு ஹாஸ்பிட்டலில் கிடச்சிச்சு, ஒரு லேடிஸ் பர்ஸ், இது வந்து அந்த ஓனர்கிட்ட சேர்த்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் அந்த ஓனரை தேடி போய் ஒரு பொண்ணை கண்டுபிடிக்கிறார், பூஜான்ற ஒரு பொண்ணை. அந்த பொண்ணு வந்து மிஸ்ஸிங்காக இருக்காங்க, 4 டேஸாக மிஸ்ஸிங்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த மிஸ்ஸிங் கேஸையும் ஒரே ஹேண்டில் பண்ணுறாரு. அண்ட் அந்த பூஜான்ற பொண்ணு வந்து லாஸ்ட்டாக அவங்க பாய் ஃப்ரெண்டை பார்க்க போய் தான் காணாமல் போயிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சவொன்னே, அவங்களோட பாய் ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய கார்த்திக்ன்றவங்களும் இவங்களும் அந்த அவரையும் தேடி போகிறாரு. அங்கே போனால் அவர் 2 இயர்ஸாக மிஸ்ஸிங் அப்படின்ற நியூஸ் வருது. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்ன, பூஜாவுக்கு என்ன ஆச்சு, கார்த்திக்கு என்ன ஆச்சு, இவங்களால அவங்க மிஸ் ஆனாங்களா இல்லை அவங்களால இவங்க மிஸ் ஆனாங்களா அப்படின்ட்டு ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லராக தான் இந்த மூவி போயிட்டுருக்கு. அண்ட் ஃபைனலாக கிளைமேக்ஸில் ஒரு சூப்பர்பான ட்விஸ்ட் வச்சு முடிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து சில பேர் வந்து இந்த ட்விஸ்ட் வந்து கண்டிப்பாக இதை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டேங்க. பட் சில பேர் லாஸ்ட்டில் டுவர்ட்ஸ், எல்லாரும் சொல்ல முடியாது, நானே வந்து டுவர்ட்ஸ் த எண்ட் தான் கண்டுபிடிச்சேன். ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி இந்த மாதிரி இருக்குமோ அப்படின்ற டவுட் அப்போ வேணால் வரும். பட் அது வரைக்கும் வந்து நம்ம யாருமே அப்படி யோசிச்சிருக்க மாட்டோம். ஒரு சூப்பர்பான மைண்ட் ப்ளோயிங்கான ட்விஸ்டோட படம் முடியுது. அண்ட் பட் என்னென்னா வந்து அது வரைக்கும் ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். ஒரு ஸ்லோ பர்ன் த்ரில்லர் மாதிரி தான் எடுத்துகிட்டு இருப்பாங்க. பட் பெருசாக எங்கேயும் போர் அடிக்காது உங்களுக்கு, என்னடா இது ஸ்லோவாக போகுது அப்படின்ற மாதிரி. அது இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ்லாம் அது கொஞ்சம் என்னதான் ஆயிருக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட தான் போகும். ஸோ ஓவராலாக வந்து ஓடிடியில் இது ஒரு சூப்பர்பான வாட்சாக இருக்கும் உங்களுக்கு. தியேட்டரில் வேணால் கூட உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்லோவாக போகிறது சில பேர் செட் ஆகாது. பட் ஓடிடியில் ஒரு சூப்பர்பான வாட்சாக இருக்கும். அண்ட் அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் ரிவீல் பண்ண உடனே நமக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு வாட்சாக இது இருக்கும். ஓடிடியில் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு, தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட். அண்ட் கௌதம் சார் வந்து தமிழ்லேயுமே இந்த மாதிரி சின்ன சின்ன படம் பண்ணலாம். பெரிய ஹீரோஸ் கூட தான் பண்ணணும்னு இல்லாமல் இந்த மாதிரி சின்ன படம்ஸ்லாம் கூட இங்கே இருக்கிற ஹீரோஸை வச்சு பண்ணலாம். அவர் டேரக்டராக ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஸோ ஓவராலாக வந்து இந்த மூவி கண்டிப்பாக ஒரு குட் ஓடிடி வாட்ச். கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்ஸ்.